வணக்கம். வெல்கம் டு Glen Academy. ஹாப்பி ஈவினிங் டு ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம யூடியூப் செஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ண போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃப்ரீடம் மூவ்மெண்ட் அப்படின்ற டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம். நேற்று ஒரு 5 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு 5 கொஸ்டின்ஸ் வித் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறமா நான் அன்அகாடமி சம்பந்தமான சில தகவல்கள் என்னென்ன பேட்ச் கோர்ஸ் இப்போ லைவ்ல இருக்கு அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஷேர் பண்றேன். யூனிட் 8 சம்பந்தமா தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். தி வெரி ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர். இந்த தலைப்புக்குட்பட்ட 100 கேள்விகள் நான் யூடியூப் செஷன்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். 10 கேள்விகளாக டிஸ்கஸ் பண்ணி ஷேர் பண்ணியிருப்பேன், அதை பாருங்க. திருக்குறள் சம்பந்தமாக ஒரு 100 கேள்விகள் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் டாபிக் யூனிட் 8ல என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ரோல் என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுக்கான சோர்ஸ் வந்து எஸ்சிஆர்டில ஹிஸ்டரி டெக்ஸ்ட் புக்ல இருக்கும் அண்ட் சில தகவல்கள் தமிழ் டெக்ஸ்ட் புக்லயும் நமக்கு இருக்கும். அது சம்பந்தப்பட்ட ஒரு கேள்விகள் தான். சோஃபார் நம்ம 65 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஒரு 5 கேள்விகள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் டியூரேஷன்ஸ் தான் வீடியோஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வித்தின் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரொம்பவே ஞாபகம் வச்சுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஷார்ட்டா படிக்கும் போது நிறைய உங்களால ரீகலெக்ட் பண்ணிக்க முடியும். இன்னைக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். We can start with 66th question. நேத்து பாத்தீங்கன்னா 65வது கேள்வி நம்ம பார்த்திருந்தோம். Which of the following newspaper was launched by South India Liberal Federation அப்படின்னு பார்த்தோம். திராவிடியன், ஜஸ்டிஸ், ஆந்திர பிரகாசிக் அந்த 3 பத்திரிகைகளுமே அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதும், திராவிடியன் அப்படின்றது தமிழ் மொழியில இருந்திருக்கும், ஜஸ்டிஸ் அப்படின்றது ஆங்கிலத்துல இருந்திருக்கும் அண்ட் ஆந்திர பிரதேசிகா அப்படின்றது தெலுங்குல இருந்திருக்கும். இந்த எல்லாமே நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணதான். இன்னைக்கு நம்ம 66th கொஸ்டின்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா which of the following act provided reservation of seats to non-Brahmins அப்படின்னு கேக்குறாங்க. Act of 1919, Act of 1923, Act of 1935 and Act of 1909. So which of the following act provided reservation of seats to non-Brahmins அப்படின்றதான் கேள்வி. ஸோ இந்த கேள்விக்குட்பட்ட பதில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரியான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Act of 1919, ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். Madras government was also supportive to Justice Party as they later believed that English rule was conducive for the development of the non-Brahmins அப்படின்னு நம்பினாங்க. Act of 1919 provided reservation of seats to non-Brahmins, a move criticized by the Congress but welcomed by the Justice Party. காங்கிரஸ்ல வந்து மோஸ்ட்லி பிராமின்ஸ் அதிகமா டாமினேட் பண்ணதுனால அவங்க இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி பொறுத்த வரைக்கும் இந்த முடிவுக்கு வந்து வரவேற்பு கொடுத்திருக்காங்க. எந்த வருடம் இந்த ரிசர்வேஷன்ஸ் ஆஃப் சீட்ஸ் டு நான் பிராமின்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 1919 ஆக்ட்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இந்த கேள்விக்கான சரியான பதில். அடுத்த கேள்வி, நம்பர் ஆஃப் சீட்ஸ் அக்வயர்ட் பை ஜஸ்டிஸ் பார்ட்டி இன் 1920 எலெக்ஷன் அப்படின்னு கேக்குறாங்க. 63 seats, 90, 98 and 73 அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் சீட்ஸ் அக்வயர்ட் பை ஜஸ்டிஸ் பார்ட்டி இன் 1920 எலெக்ஷன். சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 63 சீட்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். மொத்தமா பாத்தீங்கன்னா 98 சீட் இருந்திருக்கு. அதுல 63 சீட் இவங்க வின் பண்ணியிருக்காங்க நீதி கட்சி. காங்கிரஸ் boycotted the election of 1920. Justice Party won 63 of 98 elected seats in Legislative Council. Subbarayulu of the Justice Party became the first chief minister. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான தகவல் இது. மொத்தமா இருக்கிற 98 சீட்ல பாத்தீங்கன்னா மோர் தென் 75% சீட்ஸ் வந்து நீதி கட்சியை வின் பண்ணியிருக்காங்க. அந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணல, அவங்க பாய்காட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரு முதல் முறையாக முதலமைச்சரா பதவி ஏற்றிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சுப்பராயலு அப்படின்ற பேரும் நோட் பண்ணிக்கோ. தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். After 1923 election, who among the following formed the ministry அப்படின்னு கேக்குறாங்க. ராஜா ஆஃப் பனகல், எஸ் சத்யமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் அண்ட் ராஜாஜி. ஓகேவா, 1923 எலெக்ஷன்ல ஆஃப்டர் 1923 எலெக்ஷன் who among the following formed the ministry. சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ராஜா ஆஃப் பனகல் அப்படின்றதுதான் சரியான பதில். After the 1923 election, Raja of Panagal of Justice Party formed the ministry. The Justice Party introduced various measures for the benefit of non-Brahmins.
நான் பிராமின்ஸ்க்காக நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேள்வி. அடுத்தது 69வது கேள்வி. Which of the following is not the measure done by Justice Party after 1923 election அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, இதுல எது வந்து நடக்கல? Which of the following is not the measure done by Justice Party after 1923 election? Reservation of appointment in local bodies, establishment of Staff Selection Commission, Muslim Religious Endowment Act, Hindu Religious Endowment Act. So which of the following is not the measure done by Justice Party after 1923 election? சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுதான் இந்த கேள்விக்கான சரியான பதில். எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப டீடைல்டா இருக்கும், நம்ம எல்லாமே பார்க்கலாம். ஸோ எந்த மெஷர் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி பண்ணல 1923 எலெக்ஷன்ஸ் அப்போ அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஆப்ஷன் பி முஸ்லீம் ரிலிஜியஸ் என்டோன்மெண்ட் ஆக்ட் தான் சரியான பதில். ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து நிறைய மெஷர்ஸ் நான் பிராமின்ஸ்க்கு பெனிஃபிட்டா இருக்கிற மாதிரி நிறைய மெஷர்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவர் ரிசர்வேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் இன் லோக்கல் பாடிஸ் அண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்டாஃப் செலக்ஷன் போர்ட் which later became the Public Service Commission, enactment of Hindu Religious Endowment Act and Madras State Aid to Industries Act, abolition of Devadasi system, allotment of Porambokku lands, அதாவது waste government lands அப்படின்னு சொல்லுவாங்க, to the poor for the house and extension of primary education to the depressed classes through free concession, scholarship and midday meals. எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாமே நான் பிராமின்ஸ்க்காக நீதி கட்சி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதான் இருக்கு. எல்லா விதமான நலத்திட்டங்களும் கொண்டு வந்திருக்காங்க, வேலை வாய்ப்பு சம்பந்தமாக உருவாக்கி இருக்காங்க, கல்வி சம்பந்தமாக கொடுத்திருக்காங்க, எல்லாமே இருந்திருக்கு. பட் முஸ்லீம் சம்பந்தமாக அது இல்லை. முஸ்லீம் ரிலிஜியஸ் என்டோன்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது ஜஸ்டிஸ் பார்ட்டி கொண்டு வரல, பட் இந்து ரிலிஜியஸ் என்டோன்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். 70வது கேள்வி. Who among the following played a leading role in organizing and publishing the cause of Home Rule League in Madurai? ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் ஸோ எல்லா கேள்விக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதுதான். Who among the following played a leading role in organizing and publishing the cause of Home Rule League in Madurai? ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப், ஜார்ஜ் டேவிட், யாக்கூப் ஹசான் அண்ட் பிபி வாதியா அப்படின்னு இருக்கு. சரியான பதில் வந்து ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஜார்ஜ் ஜோசப் அப்படின்றதான் இந்த கேள்விக்கான சரியான பதில். ஹோம் ரூல் லீக் மதுரையில கொண்டு போனது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜார்ஜ் ஜோசப். இவர் வந்து ஆக்சுவலா ஒரு லாயர், பேரிஸ்டர் அண்ட் எலக்வென்ட் ஸ்பீக்கர், பிளேட் அ லீடிங் ரோல் இன் ஆர்கனைசிங் அண்ட் பப்ளிஷிங் தி காஸ் ஆஃப் ஹோம் ரூல் லீக் இன் மதுரை. born in செங்கனூர், அதாவது கேரளா ஸ்டேட்ல ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட்ல செங்கனூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் இவர் பிறந்திருக்காரு. பட் he chose to settle down in மதுரை and practice as a people's lawyer. மக்களுடைய வழக்கறிஞரா இவரு தன்னோட வாழ்க்கையை நடத்தியிருக்காரு. ஸோ ஜார்ஜ் ஜோசப் அப்படின்ற பர்சன் தான் ஹோம் ரூல் லீக மதுரையில கொண்டு போனது. ஸோ இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஜார்ஜ் ஜோசப். இன்னைக்கு 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சுதந்திர இயக்கம், தமிழ்நாட்டின் சுதந்திர இயக்கம் சம்பந்தமா பார்த்திருக்கோம். ஸோ அடுத்த 5 கேள்விகள் நம்ம நாளைக்கு செஷன்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நீங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்அகாடமி பிளாட்ஃபார்ம்ல என்னென்ன பிளஸ் கோர்சஸ் வந்து இந்த மந்த் லைவ்ல இருக்கும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். குறிக்கோள் அப்படின்னு ஒரு பேட்ச் கோர்ஸ் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரன்ஸ்க்காக. இலக்கு அப்படின்ற பேட்ச் கோர்ஸ் குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. குறிக்கோள் பொறுத்த வரைக்கும் அதுல ஜியோகிராஃபி, அதாவது புவியியல் மற்றும் இந்திய பொருளாதாரம், இந்த 2 தலைப்புமே நான் 2 சப்ஜெக்ட்ஸுமே நான் எடுக்க போறேன். டிசம்பர் 1ல இருந்து டிசம்பர் 30 வரைக்கும் ஜியோகிராஃபி இருக்கும். டிசம்பர் 22 ஆரம்பிச்சு ஜனவரி 14 வரைக்கும் எக்கனாமி இருக்கும். ஸோ எல்லாமே வந்து 1 hour செஷன் டெய்லி இருக்கும். அண்ட் 30 hours உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டும் டீச் பண்ணுவோம். கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜில் இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பேட்ச் கோர்ஸ் இது. இலக்கு அப்படின்றது இங்கிலீஷ் மீடியம்ல ஜியோகிராஃபி ஹேண்டில் பண்ண போறேன். டோட்டலா 40 செஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, 40 வகுப்புகள் இருக்கு மொத்தமா. ஒவ்வொரு வகுப்புகளும் 1.5 மணி நேரம் டூரேஷன்ல 90 minutes டூரேஷன்ஸ்ல டீச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பேட்ச் கோர்ஸ். அண்ட் அன்அகாடமில வந்து நீங்க ஸ்பெஷல் கிளாஸ் பார்த்து இது வரைக்கும் அன்அகாடமில நீங்க அன்அகாடமி ஆப் பயன்படுத்தாம இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க அதுல ஸ்பெஷல் கிளாஸஸ் பார்க்கலாம். பார்த்து ஓரளவுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி டீச் பண்றாங்க, எப்படிலாம் இருக்கும் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஓரளவுக்கு உங்களுக்கு அதில் புரிஞ்சிடும்.
அந்த ஸ்பெஷல் கிளாஸ் பார்க்கணும் எப்பவுமே வந்து ஃப்ரம் மார்னிங் 6 o'clock இருந்து நைட் 11 o'clock வரைக்கும் கண்டினியூஸா கிளாஸஸ் எடுத்துட்டே இருப்பாங்க எஜுகேட்டர்ஸ். அதுல நீங்க எந்த சப்ஜெக்ட் வேணும்னாலும் நீங்க லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி நீங்க பார்க்கும்போது உங்ககிட்ட வந்து இன்வைட் கோட் கேட்பாங்க. அந்த ஸ்பெஷல் கிளாஸ் வந்து அன்லாக் பண்றதுக்காக இன்வைட் கோட் அப்படின்னு ஒன்று கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்க அது கொடுத்தா போதும், எல்லா நேரமும் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. முதல் முறையாக நீங்க ஸ்பெஷல் கிளாஸ் பார்க்க வரும்போது மட்டும் இதை பயன்படுத்துங்க. அப்போ வி லவ் இந்தியா அப்படின்ற கோட் பயன்படுத்தி நீங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அன்லாக் பிளான் வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்க ஸ்பெஷல் கிளாஸ் பார்த்துக்கலாம். மற்ற நேரங்கள் எல்லாமே இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்ளை ஆயிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ வி லவ் இந்தியா அப்படின்ற இன்வைட் கோட் பயன்படுத்தி ஸ்பெஷல் கிளாஸ் பாருங்க. யாருடைய கிளாஸா இருந்தாலும் சரி இந்த கோட் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். அண்ட் டெய்லி பாத்தீங்கன்னா T20 சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நைட் 8 o'clock வந்து 20 minutes 20 questions அப்படின்ற சீரீஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் இலவசமான ஒரு வகுப்பு தான். மண்டே டியூஸ்டே மாதிரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து பிளான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அன்அகாடமி லைவ் பிளாட்ஃபார்ம் ஒரு பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும், லைவ் டெஸ்ட் அண்ட் குவிசஸ், ஸ்ட்ரக்சர்ட் கோர்சஸ், அன்லிமிட்டட் ஆக்சஸ், ஒரு வீடியோ மல்டிபிள் டைம்ஸ் நீங்க வியூ பண்ணிக்கலாம், பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்ல வீடியோவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்க வச்சுக்கலாம். இந்த மாதிரியான மல்டிபிள் பெனிஃபிட் அன்அகாடமி பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய லேர்னிங் ஆப்ல இது வரைக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணாம இருந்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல அன்அகாடமி லேர்னிங் ஆப் அப்படின்றத டைப் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆகும். அதுல உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாகின் பண்ண உடனே உங்களுடைய கோல் TNPSC அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. அதுல கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு ஐகான் இருக்கும். அது எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளான் ஓப்பன் ஆகும். டோட்டலா 5 பிளான்ஸ் இருக்கு. 1 month, 3 months, 6 months, 1 year and 2 years சொல்லிட்டு அதுல மோஸ்ட் பெனிஃபிஷியரி பிளான் எதுன்னு பாத்தீங்கன்னா 2 year தான். எக்கனாமிக்கலா இருக்கும். எந்த பிளான் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. 10% வந்து எஜுகேட்டர்ஸ் உடைய ரெஃபரல் கோடா பயன்படுத்தி நீங்க கெயின் பண்ணிக்கலாம். ஸோ வி லவ் இந்தியா அப்படின்ற கோட் பயன்படுத்தி 10% டிஸ்கவுண்ட். அனதர் 10% டிஸ்கவுண்ட் வந்து நீங்க அன்அகாடமில ஸ்பெஷல் கிளாஸஸ் பாக்குறது மூலயமா உங்களோட அக்கௌண்ட்ல கிரியேட் ஆயிட்டே இருக்கும். அது நீங்க 10% வரைக்கும் அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். 2 year பண்றதுக்கு மேக்ஸிமம் எவ்வளவு ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6,800 சார்ஜ் ஆகும். 1 year பண்றதுக்கு 5,600. டிஃபரன்ஸ் ஆஃப் 1,200 உங்களுக்கு அடிஷனல் 1 year கிடைக்குது. ஸோ மேஜர் பெனிஃபிட் இருக்கும். அதுல உங்களுடைய மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் எல்லாத்துக்குமே நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். சிங்கிள் பேமெண்ட்டா பண்ண முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நோ காஸ்ட் இஎம்ஐ போத் ஆன் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க் அப்ளிகபிள் ஆகும். கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் எல்லா பேங்க்ஸுமே அப்ளிகபிள் ஆகும். அன்அகாடமி பிளாட்ஃபார்ம்ல ஜாயின் பண்ணி உங்களோட லட்சியங்களை நீங்க விரைவா வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குங்க. அண்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் போது யூ கேன் யூஸ் மை கோட் வி லவ் இந்தியா ஃபார் 10% டிஸ்கவுண்ட் ஆர் அதர்வைஸ் இன்னொரு கோடும் அப்ளிகபிள் இருக்கு. HIS லைவ் அப்படின்ற கோட் பயன்படுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வகுப்புல இன்னும் 5 கேள்விகள் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தினசரி 5 கேள்விகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே ஸ்டோர் ஆகும் மைண்ட்ல. ஷார்ட்டா படிக்கும் போது உங்களுக்கு ரீகலெக்ட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ அன்னைக்கு படிக்குது அன்னைக்கு ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த 100 கேள்விகளும் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸோட ஞாபகம் இருக்கும். ஸோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.